இப்போ இதனுடைய ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்னு சார் சொல்ல போறேன், கவனமா கவனிங்க. பியூட் அப்படின்னா நீத்து ஈத்து ப்ரொப்பு பியூட். பியூட்னா மொத்தம் எத்தனை கார்பன்? 4 கார்பன் இருக்கு. சார் வந்து 4 கார்பனை போட்டுறேன். முதல்ல நான் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் எப்படின்றத. அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் தேர்ட் பொசிஷன்லையும் டபுள் பாண்ட் இருக்கு. டைஈன் அப்படின்ற ஈனால தெரியும் நமக்கு டபுள் பாண்ட் அப்படின்ற அல்கீன் அப்படின்னு தெரியும். இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். சரிங்களா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். மனப்பாடம்லாம் பண்ணீங்கன்னா நமக்கு வேலைக்கே ஆகாது. புரிஞ்சு செய்யுங்க. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல டபுள் பாண்டு, தேர்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் போட்டுருங்க. அப்ப ரிமைனிங் பாருங்க என்ன வரும்? CH2, இங்க CH பாண்ட், CH, இங்கே CH2 வரும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூட்டா 1,3 டைஈன். சரிங்க சார். நெக்ஸ்ட் என்ன சார் சொன்னீங்க? அக்ரிலோ நைட்ரைல் சொன்னேன். இன்னும் வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம என்ன எடுக்க போறோம்னா வினைல் சயனைடு எடுக்க போறோம். வினைல் சயனைடு எடுக்க போறோம். சார் வினைல் சயனைடுக்கு என்ன சார் எப்படி சார் நான் வச்சுக்கிறது அப்படின்னா இந்த வினைல்ன்றது யாரும் கிடையாது. நல்லா கவனிங்க. ஈத்தீன் இருக்குல்ல, CH2 டபுள் பாண்ட் CH2, இது ஈத்தீன். சரிங்களா? இந்த ஈத்தீன்ல ஒரு ஹைட்ரஜனை நீங்க எடுத்துடுறீங்க. எடுத்துட்டு இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா CN போட போறோம். இதுதான் வினைல், இது சயனைடு, இதான் வினைல் சயனைடு. இப்போ ஃபார்முலா புரிஞ்சா என்னன்றது நான் தெளிவா மறுபடியும் எழுதுறேன் உங்களுக்கு. எப்படி எழுதணும்னு சார் சொல்றேன், நல்லா கவனித்தங்களா? CH டபுள் பாண்ட் CH2, இது வந்து வினைல் குரூப். சரிங்களா? இதுல சயனைடை போட்டேன்.